ஓகே, ஸோ குரூப் பியில் வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா தான் போகும் அப்படின்னு சொல்லி அகிலனுடைய கணிப்பு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் 8ல யார் போறாரு. இப்போ நம்ம பார்க்க போறது குரூப் சி. குரூப் சில வந்து யார் யாரெல்லாம் இருக்கா, முக்கியமா இந்த குரூப் சில ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்க போறது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்காட்லாந்து, நம்ம நிறைய வாட்டி இவங்க வந்து ஒரு பெரிய இது இருக்காங்க. ஸோ அதிரடிக்கே பேர் போன வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க, இங்கிலாந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, இத்தாலி, அதாவது இத்தாலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால்ல செம்ம ஃபேமஸான ஒரு கண்ட்ரி இப்போ முதல் முறையா வேர்ல்டு கப்ல கிரிக்கெட்ல வராங்க. ஸோ இத்தாலி எப்படி ஃபுட்பால்ல கலக்குவாங்களோ அதே மாதிரி கிரிக்கெட்ல கலக்குவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இந்த குரூப் சி லிவி, இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு டீமா இருக்கு. இதை தாண்டி ஸ்காட்லாந்துக்கு இத்தாலிக்கு இவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த குரூப் சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் அப், ஒரே ஒரு ஏசியா கண்ட்ரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நேபாள். ஸோ அதான் நீங்க சொல்ற மாதிரி. பட் நேபாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல வர்றதுக்கான வாய்ப்பு, அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நம்ம கம்மியா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸோட நிலைமை பாத்தீங்க அப்படின்னா தொடர் தோல்வியை வந்து சந்திச்சுட்டே வராங்க. ஸோ அவங்க ஆடின எல்லா சீரீஸுமே வந்து ஒரு பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறதுனால மேபி இந்த குரூப்ல நம்ம வந்து இந்த இட்டாலின்ற ஒரு டீமை வந்து பார்க்கவே இல்லை இன்னும், இவங்க எப்படிதான் ஆடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ நம்மளுக்கு அப்படிதான் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க யாரா இவங்க அப்படின்னு வர்றப்போ பாகிஸ்தானையே தோக்கடிச்சாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா இட்டாலி ஒரு பெரிய ட்விஸ்ட் இந்த குரூப்ல கொடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பின்னுக்கு தள்ளுமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி ஸ்காட்லாந்து 2-3 மேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டா கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய ஒரு டீம். ஸோ T20 வர்றப்போ ஒரு பிளேயருக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா போதும், இந்த குரூப்ல வந்து ஸ்காட்லாந்து இட்டாலி, ஸோ இவங்க 2 பேருமே வெஸ்ட் இண்டீஸ் அப்படியே பின்னைக்கு தள்ளி மேல வந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தான் விலகணும்ன்றது ஸ்காட்லாந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க விலைக்கு போறதுனா போங்க நான் பாத்துக்கிறேன்ற ஒரு இது வரைக்கும் சொன்னாங்க. பாத்தீங்கன்னா T20 பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சவால் விட்டாங்க ஸ்காட்லாந்து. ஆமா, அதுதான் சொல்றாரு. ஸோ அப்படி பார்க்க ஸ்காட்லாந்து வந்து இவ்வளவு தைரியமா அவங்க சொல்றப்போ அவங்க டீம் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் கொண்டு வந்திருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தான் பொறுத்து பார்க்கணும், அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறத நம்ம பார்க்கலாம் இந்த குரூப்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரூப் டி. அதாவது இந்த குரூப்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கான ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் தான் எங்களுடைய ஃபேவரட் டீம். குரூப் டியை பொறுத்தவரையும் சவுத் ஆப்பிரிக்கா கூட யார் வந்து காம்படிட் பண்ண போறா, அதாவது நியூசிலாந்து இருக்காங்க, யுஏஇ இருக்காங்க, அதாவது ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இங்க 3 டீம் இருக்கு, பயங்கரமான டீம். கனடா கூட கொஞ்சம் அளவுக்கு நல்லா ஆடுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையும் இந்த 3ல யாரு அகிலன்? டில நியூசிலாண்டா, சவுத் ஆப்பிரிக்காவா, ஆப்கானிஸ்தானா? என்னுடைய சாய்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் உள்ள வந்துரும் தோணுது. அப்படியா பார்ப்போம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்க, நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா. 2 பேருமே சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் T20 இந்தியா கிட்ட தோத்தாங்க, அதாவது நம்ம கிட்ட தோத்தாங்க. ஸோ அந்த கோபமும் அந்த வெறியும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க எப்படியோ மேலே வந்துடுவாங்க. நியூசிலாண்டுக்கு அடுத்த வாய்ப்பு நியூசிலாண்டுக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கணும்னா ஆப்கான் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், தலைகீழ் மாற்றம் சொல்லுவோம்ல, தலைகீழ் மாற்றம், அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் வந்தால் மட்டும்தான் அவங்க அடுத்த சுற்றுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ராகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்க, அழகான ஒரு டீமை செட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமோட பிளேயர்ஸ் கூட இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்டன் மார்க்ரம், அவரே ஒரு ஆல்ரவுண்டர் தான். அதே மாதிரி எய்டன் மார்க்ரம் இருக்கார், டெம்பு பவுமா இருக்கார், டேவிட் பிரேவிஸ் இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே ஐபிஎல்லே நல்ல ஃபார்மில் பார்த்தோம் நம்ம மண்ணில். ஸோ அது எவ்வளோ பெரிய ட்ராபேக்குன்னு பாருங்கள். இந்தியாவில் இவங்க நிறைய பேர் நல்லா ஆடி பெரிய 6ஓ 4ஓ நல்ல ஹிட்டர் ஆகியிருக்காங்க. ஸோ திருப்பி அதே மண்ணில் ஆடும்போது அவங்களுக்கு அந்த பிட்ச் ரொம்ப ஈஸியாக பழக்கமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா மண் மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் இந்த பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு இப்படி தான் இருக்கணும். இதான் ஒரு டீமு, எல்லாமே சரிசமமாக இருக்காங்க. 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, 4 பவுலர் இருக்காங்க, ப்ளஸ் ஸ்டார்டிங் அந்த டாப் ஆர்டர்னு சொல்கிற எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெம்பா பவுமாலாம் நல்ல பிளேயராக, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் அவர்லாம். ஸோ அவங்களாம் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா அடுத்த சுற்று இல்லை, கண்டிப்பாக அவங்க அடுத்த சுற்றுக்கு அவங்க என்டர் ஆகிட்டாங்கன்ற மாதிரியே சொல்லலாம் இப்போ வரைக்கும்.
ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா டீம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி அகிலனுடைய கணிப்பு. ஸோ அகிலனுடைய கணிப்பு படி சவுத் ஆப்பிரிக்காவா அப்படின்னு, இல்லை என்னுடைய கணிப்படி ஆப்கானிஸ்தான் உள்ள போக போதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸைட்டடான டேங்க. நாளைக்கு தான் நம்மளுடைய ஆட்டம், ரியல் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு 4 மணிக்கு நாங்களும் வந்துருவோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு மேட்ச் மறந்துடாதீங்க. இந்தியா விளையாட போதுங்க. இந்தியா 7 மணிக்கு சரியான நேரத்தில் விளையாட போகுது. அதுக்கு முன்னாடி காலைல 11 மணிக்கு ஒரு மேட்ச், 3 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு. மறந்துடாதீங்க, பார்த்துட்டு வாங்க. அதோடைய அப்டேட்ஸையும் சேர்த்து நாளைக்கு வச்சு 4 மணிக்கு செய்ய போறோம். நாளைக்கு இந்தியா டீம்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாளைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் ஸ்ரீலங்கால வச்சு நடக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது. ஸோ இந்தியா 11ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. அதை பத்தி நாளைக்கு நாங்க சீக்கிரட்டா ரிவீல் பண்ண போறோம்.